உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இது ஏஐ ஆடியோ இல்லை, சீமான் பேசியதுதான் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் பகீர் பேட்டி. இது குறித்த இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். கடந்த ஒரு வாரமாகவே சாட்டை துரைமுருகன் ஃபோன்லேருந்து எடுத்த ஒரு சில ஆடியோக்களை பார்த்தீங்கன்னா இணையவாசிகளும் திமுகவுடைய கைகூலிகளும் அதிக அளவில் வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சீமான் மேலே இருக்கக்கூடிய விமர்சனங்கள் முற்றிலும் உண்மைதான் அப்படின்னும், இந்த ஆடியோவே சீமான் பேசினது தான் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிர்வாகிகளை வெளியிட்ட பிறகு நாம் தமிழர் கட்சி மேலே தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிக அளவில் இருந்த அபிப்பிராயமே குறைஞ்சி சீமான் மேலே ஒரு மிகப்பெரிய கோபத்தில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதற்கிடையில தான் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு. இந்த வீடியோவில் இருந்து நமக்கு தெரியக்கூடிய விஷயமாக என்ன இருக்குது அப்படின்னா, நாம் தமிழ் கட்சியில் சாட்டை துரைமுருகன், இடுமோனம் கார்த்தி, காளியம்மாள் இந்த மூவரையுமே குறி வச்சு கட்சியிலிருந்து விலக்கணும் அப்படின்னும், சீமானுக்கும் இந்த மூவருக்கும் ஒரு மோதலை உருவாக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் திமுக கைகூலிகள் பண்ணக்கூடிய வேலை தான் இது அப்படின்றது ரொம்பவே தெளிவாக தெரிய வந்திருக்கு. இவ்வளவு காலம் நாம் தமிழ் கட்சியோட ஒரு குடும்பமாக இருந்து கட்சிக்காக உழைச்ச இந்த மூவருமே திமுக கைக்கூலிகளால் பல முறை பேரம் பேசப்பட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இப்படி இருக்க நிலையில் எப்படியாவது இந்த 3 பேரையுமே கட்சியிலேருந்து விலக வைக்கணும், அதுவும் சீமானே விலக வைக்கணும் அல்லது இவங்களாகவே விலகணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தற்போது நடந்துட்டு இருக்கு. இதற்கு இடையில இது ஏஐ ஆடியோ அப்படின்னு ஒரு தரப்பினரும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீமானை வெறுக்கக்கூடியவங்க சீமான் இப்படி பேசக்கூடிய ஆள் தான் அப்படின்னும், கட்சியிலிருந்து விலகிய முன்னாள் நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த விஷயத்தை சீமான் பேசியிருப்பாரு அப்படின்னும், ஏன்னா கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் வளர்றாங்க அப்படின்னா அவருக்கு பிடிக்காது அப்படின்னும், சீமான் மேலே கட்சி நிர்வாகிகளுக்கே கோபம் அடைய வைக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா முன்னாள் நிர்வாகிகள் பகிர்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்படி இருக்க இடத்துல தான் சாட்டை துரைமுருகன் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் ஒரு பகீர் செய்தியை வெளியிட்டிருந்தார். அதாவது இந்த ஆடியோ எல்லாமே அண்ணன் சீமான் அவர்கள் பேசினது தான் அப்படின்னும், ஒரு குடும்பம் அப்படின்னு இருந்தால் அந்த குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்க தான் செய்யும் அப்படின்னும், அதற்கு பிறகு ஒரு வீட்டை வழிநடத்தக்கூடிய தகப்பன் எப்படி குழந்தைங்களை திட்டுவானோ அந்த மாதிரியான சீமானவர்கள் எங்களை திட்டினது தான் அந்த ஆடியோ, அதுவும் பல வருடங்களுக்கு முன்பாக இருந்த ஒரு ஆடியோ அப்படின்னும், எதனால் அந்த ஆடியோவை நான் அழிக்கணும் அப்படின்னு அதை ஃபோன்லேயே வச்சுருந்தேன், அதை காவலர்கள் எடுத்து வெளியே விட்டு அதுவும் அந்த ஆடியோவை முழுசாக கூட வெளியிடாமல் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணியும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை ஆட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அவங்க வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க அப்படின்றதே சாட்டை துரைமுருகன் சொல்லியிருந்தாரு. இதிலிருந்து நமக்கு தெரியக்கூடிய விஷயமாக என்ன இருக்குது அப்படின்னா, இந்த ஆடியோ சீமான் தான் பேசியிருக்காரு, ஆனால் பல வருடங்களுக்கு முன்பாக பேசியிருக்காரு அப்படின்றது தெரிய வருது. எனவே இந்த தகவலை பார்த்து சீமான் மேலே மிகப்பெரிய கோபம் கொண்ட தமிழ் மக்கள் இது ஒரு பழைய ஆடியோ அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்றதான் சாட்டை துரைமுருகன் சொல்லக்கூடிய தகவலாக இருக்குது. மேலும் இந்த ஒரு விஷயம் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.